எக்ஸாக்டாக அந்த பார்க் இருக்கிற 1/2 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கல் போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த பீசஸ் இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் அது கிடக்குது பாருங்கள், எக்கச்சக்கமாக கிடக்குது. எங்கே பார்த்தாலுமே அந்த ஸ்பீசஸ் தாங்க. அதே மாதிரி இந்த பாறைகளையும் பார்த்தீங்கன்னா படிமமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இப்படி டேரெக்டாக அப்படி உள்ளே போய் காட்டுறேன். உங்களுக்கு பாதை போச்சு அப்படின்னா பாதை அப்படி உள்ளே போகுது. அங்கே ஒரு கேங் போயிருக்காங்க, ஸ்டூடெண்ட் கேங் போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெடிகுண்டு. ஆனால் நம்ம குடிமக்கள்கள் பண்ணுற சேட்டை தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க பாருங்கள். கல்லே படிமமாக இருக்குடா தம்பி, கல்லே படிமமாக இருக்குங்க. தண்ணி ஓடி ஓடி அரிச்சு எப்படி இருக்குது பாருங்கள், கல்லே படிமமாக தான் இருக்குது. இது உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ரிவர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாம். இப்போ நம்ம இது வழியாக ஏறலாம். இது வழியாக ஏறினா கூட வழி இருக்கான்னு தெரில, பார்க்கலாம். மேலே போய்ட்டு வியூ எப்படி இருக்குது என்ன ஏது. கற்களை பார்த்தீங்களா பாருங்கள், இதெல்லாம் இரும்பு கற்கள் மாதிரி, அந்த காலத்து இரும்பு கற்கள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லைடா? இரும்பு கற்கள் மாதிரி. இங்கே சின்ன சின்ன அந்த ஸ்பீஷஸ் வந்து நிறையா இருக்குது. அங்கே ஒரு கேங் போயிருக்காங்க பாருங்கள். இந்த இடக்கு பாருங்கள், அப்பா. இப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய மேடு நம்ம வந்து அங்கே நிற்கிது, நம்ம எருமக்கடா கார் அங்கே நிற்கிது. இவ்வளோ பெரிய மேட்டில் கல் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மரம், கல் மரம் இங்கே இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஏடா எதை உடச்சி போட்டிருக்கானுங்க, வந்து உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாதுகாக்கப்பட்ட சின்னம். இப்படியே மேலே பார்க்கலாம் இதாக இருக்கான்ட்டு. எங்கே என்ன இருக்குன்னே தெரியலையே. பாரு எல்லாமே எங்கே தெரியுமா, இந்த மரம் தானே இருக்குது ஃபுல்லாக. நினைவு சின்னங்களாக மரங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம குடிமக்களோட வேலையை பாருங்களேன். இங்கே பாருங்கள், குடிச்சு உடச்சி போட்டிருக்காங்க எச்சப்பயிலுங்க. அங்கே வருங்க, கலர் பாட்டிலில் குடிச்சு உடச்சி போட்டிருக்கானுங்க. புறம்போக்கு நாதரிகள். அவங்களெல்லாம் அசிங்கமாக திட்டினா கூட பாவம் கிடையாதுடா. ஸோ இந்த மாதிரி திட்டத்திட்டா இருக்குது. அந்த அதுதான் நினைக்கிறேன்ல. ஏண்டா அப்படி சுற்றி காட்டு மொத்தம் நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், இந்த ஓடை எங்கே இருக்குன்னே தெரியலடா. இல்லைடா, அதெல்லாம் வரும்டா. அது வாட்டர் பார்த்து அந்த இருக்குல்லடா, அதுதான்டா ரிவர் பார்த்து அந்த இருக்குல்ல. இப்போ மேலே வந்து ஒன்றுமே தெரியல, அப்படி கீழே போய் பார்க்கலாம். அது இருக்குடா வழி. ஆமாம், கீழே நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வரைக்கும் போக அங்கே வழி இருக்குது, போகலாம். குடியாரப்பா எழுக. தண்ணி அரிச்சிருக்கு பார்த்தியா கல்ல, தெரியுதா? உப்பு தண்ணி இந்தாவும் கிடக்குது. இதுதான் அந்த தண்ணி ஓடன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வித்தியாசமாக கூகுள் இமேஜ் இருந்துச்சு, தண்ணி ஓடி இருக்கு. இந்த வழியாக போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்ட்டு. ஒரு போர்டு இருந்துச்சுலடா, அது பார்த்தோம்ல, அது எங்கே பார்த்தோம்? டேய் இங்கே காமிச்சடா, நினைச்சோம் போர்டு இருக்குடான்ட்டு. டேய் நீ இப்படி போனா எப்படி போகிற? இங்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு.
சித்தப்பா சவுண்டு காணாமல் போயிட்டுனா சவுண்டு கொடுங்க. எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கு. இருக்கேன். எந்த பக்கம்? வெயிட் a minute. அங்கே என்ன சித்தப்பா இருக்கு? அங்கே என்ன இருக்கு? இவங்களை கூப்பிட்டு வரவா? எந்த வழி சித்தப்பா போனீங்க? சித்தப்பா எங்க இருக்கீங்க? சித்தப்பா ஹலோ, நான் இந்த மலை மேலே இருக்கேன். இப்போ ஓகே ஓகே. அங்கே என்ன இருக்கு? Guys,
டேய் பாவம் அவங்க. எங்கே குகையை காணா? பாஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணவா? இந்த இது தூள் போடுவாங்கல்ல, என்னத்த சுற்றி எங்கே பார்த்தாலும் அங்கே பாருங்கள் அந்த நீர் ஓடின தடம் ஃபுல்லாக அப்படியே படிமம், மண் வந்து அப்படியே கல்லாக மாறி படிமமாக மாறி இருக்குங்க. அப்படியே எங்கே பார்த்தாலும் அதுதான். சுற்றி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அதுதான். இங்கே வந்து ஓடை மாதிரி போகணும்னு சொல்லி சொன்னாங்க, அதைத்தான் தேடி போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து சவுக்கு தோப்பு தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? இங்கிட்டு வேறு ஒன்றுமே இல்லையே. இங்கே வந்து சவுக்கு தோப்பு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வழியாக சுற்றி கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கே இருக்குது. இறங்கி உள்ளே வரணுமா? எங்கேருந்து? அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க, இறங்கி உள்ளே வரணும். ஆ ஆ இந்த இருக்குங்க. எவ்வளோ தூரம் அலைய விட்டுருச்சு நம்மளை இது. அப்படியே பிடிச்சிக்க, ரொம்ப தூரம் அலைய விட்டுருச்சு. இந்த வருது பாருங்க. ஏ அப்பா, எங்கடா அந்த எங்கிட்டு போனாங்க? இது வரைக்கும் பாருங்க. இதுதான் காட்டாற்று வெள்ளமாக வந்திருக்கு. காட்டாறு இதுதான். அடே அடே சாம்பிள் காட்டுறேன். ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க. உள்ளே நடந்து போயிருக்காங்க பாருங்க. நடந்து போய் குடிச்சிருக்கானுங்க பய உள்ளே. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. உள்ளே இறங்கி வர்றோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இறங்கி வர்றோம். எங்கே இருக்காங்க? எந்த மலையில் போயிருப்பாங்க அவங்க? இந்த இங்கேருந்து வரணுமா? கூப்பிடு. இதுதாங்க அந்த காட்டாறு வந்த வழி இதுதான். இப்படி போச்சா இல்லை இப்படி போச்சான்னு தெரியாது.
எங்கே பார்த்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுதான், ஆறு தான். நம்ம வண்டியை பார்க் பண்ண இடம் அங்கங்கேயோ இருக்குது. ஸோ இதில் இப்படி நிறைய போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மண்ணாக தான் கிடக்குது. இங்கே பார், மண்ணு தான். ஆனால் அப்படியே வந்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அங்கிட்டும் இங்கிட்டும் மரக்கட்டைகள். இந்த பார், கல்மரம். இந்த மாதிரி முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ மிஸ் ஆன கேங்கு வந்து அந்த வந்துருச்சு, கேரளா கேங்கு. இப்படியே நடந்து போக வேண்டியதான். இப்படியே ஃபுல்லாக போனோம் அப்படின்னா இதுதான். நீ முன்னாடி பாப்பா, நீ சைடில் இப்படி சைடில். ஃபைனலாக அந்த ரிவர் பாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த காட்டாற்று வெள்ளம். ஸோ நம்ம இப்படி நிறைய போனோம் அப்படின்னாங்க பாருங்கள், ஃபுல்லாக வந்து மண் பாறையாக மாதிரி அப்படி அரிச்சு ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எங்கே திரும்பினாலும் மரக்கட்டைகள், அந்த மரங்கள் கல்லாக மாறினது முழுக்க முழுக்க எங்கே பார்த்தா அங்கெல்லாம் கிடக்கு பாருங்கள். நான் போகிற வழியிலே காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து குகை மாதிரியான அமைப்பு வருது. குகைக்கு போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். This is the way. ஆமாம், இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த குகை மாதிரியான அமைப்பு. இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கேருந்து போக 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 அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஒரு பாதாள குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். தண்ணியும் கிடக்கும். வெயில் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அடிச்சுட்டு வர்ற மரம் வந்து தண்ணியை உறிஞ்சி தண்ணிக்குள்ளே படிஞ்சிடும். அது மேலே மண் படியும். மண் வந்து மண்ணில் உள்ள சிலிக்கான் வந்து மரத்துக்குள்ளே ஊறி ஊறி தண்ணியை வெளியேற்றிட்டு மரம் வந்து கல்லாக மாறிடும். 2 கோடி வருஷம் அந்த மரத்துக்கு வயசு. எப்படி கிடக்குது பாருங்கள். அப்படியே போகலாம். அப்படியே போ பாரு. அங்கங்கே எக்கச்சக்கமாக கிடக்குங்க வரலாற்று பொக்கிஷம். விழுப்புரத்தில் ஆல்ரெடி செஞ்சி கோட்டையை வந்து யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருச்சு. இந்த இடங்களையும் யுனெஸ்கோ அங்கீகரிச்சதுன்னா இந்த இடமும் பாதுகாக்கப்படும். யார்கிட்டேருந்து பாதுகாக்கப்படுதோ இல்லையா, குடியார நாய்கிட்டேருந்து பாதுகாக்கப்படும். அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்காங்க குடியார நாய்களுங்க. வராங்களா இல்லையாடா? நல்ல ஒரு எக்ஸசைஸ்ப்பா. ஆற்று மண் செம்ம எக்ஸசைஸு. பாருங்க, எல்லா பக்கத்துலேருந்து தண்ணி வந்திருக்குங்க. எப்படி கிடக்கு பாருங்கள் மரக்கட்டை. அதாவது அன்னால் 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி மரக்கட்டை, இன்றைக்கி மரக்கல். அதாவது கல். தண்ணி எப்படி அரிச்சிருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, எங்கே வந்து போட்டிருக்கு பாருங்கள். அதை இங்கேருந்து வந்திருக்கு, அங்கே ஒரு மேலே இருக்குது, இப்படியே வந்திருக்கு. இப்போ இதுதான் ஸ்பாட்டு, ஆரம்பிக்கிற இடம். இது உள்ளே போகலாம். இப்போ அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் தண்ணிலாம் வந்தது அப்படின்னு செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் இருக்குது, தகுந்த மாதிரி இருக்குது. அப்படியே போகலாம் உள்ளே. ஒரு சில இடங்களில் சகதி மாதிரி இருக்குது. அப்படியே ஷூவோடு தான் போகிறோம் உள்ளே. ஃபைனலாக நம்ம தேடி வந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். முன்னாடி ஒரு கேங்கு போகிறாங்க. அங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு கேங்கு போகிறாங்க. அவங்க வழி தெரியாமல் வந்தாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்பாட்டு. வாய்ப்பே இல்லைங்க.
ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. இந்த பாருங்க, இதெல்லாம் குறுகலானது. ஒரு ஆள் சைடில் போகணும். இதனால் கொஞ்சம் ஒரு சைடில் போகணும். இன்னும் போயிட்டே இருக்கா. அப்படியே கடைசி வரைக்கும் போகலாம். அவங்க அப்படியே மேலே போகிறாங்க. தண்ணிடா ஃபுல்லாக. இல்லை ஃபுல்லாக தண்ணி உள்ள. பாம்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் உண்டு. மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. எங்கே திருப்பினாலும் தண்ணி தான் உள்ள. ஸோ இதுக்கு மேலே போகிறது வந்து இந்த டைமில் சேஃப் கிடையாது. நெக்ஸ்ட்டு வரும்போது நம்ம போகலாம். இப்போ அப்படியே திரும்பி போகலாம்.